உன்னால தாண்டா என் வாழ்க்கை இப்படி மாறி போச்சு. இல்லைன்னா என் ராதாவோட என் வாழ்க்கை இதுக்கு முன்னாடி மாதிரி எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ராமு, நான் போயிட்டு வரேன். ராதா, இப்படி வரது போது இல்லாம ஒரே இடத்துல நம்ம 2 பேரும் எடுத்த சமயம் எப்போ கொண்டு போறோம்? என் கழுத்துல நீ தாலியை கட்டின உடனே கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்கும். மறந்துட்டு ஈவினிங் என் ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷன் நீ வர. உன் ஃப்ரெண்ட் மேரேஜ் ரிசப்ஷனுக்கு நான் ஏன் வரணும்? நீ என் பொண்டாட்டினால. ஹாய்டா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Wish you a happy marriage. தேங்க் யூ. வரேன்டா. போயிட்டு ஓகேடா. வரேன். ஓகே ராமு, நம்ம மேரேஜ் ஆனிவர்சரி எப்போ நடக்கும்? கண்டிப்பா நம்ம கல்யாணம் ஆன ஒன்னே இருக்கு. சி, எப்போ பார்த்தாலும் ஜோக் அடிக்கிறது. நீ இதை கம்மி பேச்ச மாதிரி சொல்ற? சரி, நீ இங்கே இரு, நான் போய் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். ஹலோ பியூட்டி. யார் நீ? ராஜா. ஒருத்தனியே இருக்கல, அதுக்கு தான் கூட வரலான்னு. விடு. இந்த ராஜா ஒரு வாட்டி கையை பிடிச்சான்னா விடவே மாட்டான். Shut up. Behave yourself. நீ எவ்வளவு ஆர்டர் அந்த பரிசுரமல பார்த்தது தானே? நான் நினைச்ச அந்த ராமாவை காட்டுக்கு அனுப்ப வேண்டி. இன்னொரு பேச்சு பேசுன என்னடி பண்ணுவ? உன் லிப்ஸ்ல என் லிப்ஸ் மேல கிஸ் பண்ணுவியா? You fool. எவ்வளவு பைத்தியம் உனக்கு? டேய், ஒருத்தே இருந்தா பொண்ணு மேல கை வைக்கிறதே ஆம்பளை இல்லடா. ஒரு அவ்வளவு தைரியம் இருந்தா எங்கிட்ட வாடா. இருங்கயா இருங்கயா, உங்கள்தான். இருங்க இருங்கன்றல. இருங்கயா. யோ, உங்கள்தானே? இருங்கயா. நான் கை பிடிச்சாரத உனக்கு எப்படி கிடைக்கும்னு நானே பாக்குறேன்டா. டாய். அடையோ, போயான்றா. யோ, போயா. ராமு. ராதா, நடந்த விஷயத்துக்கு இன்னும் ஏன் சோகமா இருக்க? அவனுக்கு வேண்டியது நான் கொடுத்தல. நான் வருத்தப்படுறது அவன் அந்த மாதிரி பண்ணதை நினைச்சு கிடையாது. கல்யாணம் நடக்காத என்ன பத்தி நினைச்சு. ராதா, நீ நினைச்சது எனக்கு புரியுது. இவ்வளவு நாள் ஜாப்காக வெயிட் பண்ணிருக்கேன் தவிர உன்னை பக்கத்துல கேட்கறதாக இல்லை. இப்போ எனக்கு தோணுது, நம்மளுக்கு கல்யாணம் ஆகிட்டு நீ என் வாழ்க்கையில வந்துட்டேன்னா எனக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும். நாளைக்கு தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். ராமு. ராதா, 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 ராதா. ராமு. ராமு. மனுஷன் ஆம்பளையா முன்னாடி வந்து அடிக்கிற தைரியம் இல்ல உன்ன? மேலையோட துப்பாக்கியோட சுட்டு என் உயிரோட உயிரா காலிக்கிற ராதாவை கொன்னியா உன்ன? யாரா நீ? டாய், 1000 வருஷம் அந்த பொண்ணோட வாழ்க்கை, அந்த பொண்ணுக்கான கனவுகளை என் பொண்டாட்டியா இருக்கும் போது கொண்ட உன்ன மன்னிக்கிறதுக்கு மனசு எப்படா வரும்? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்? என் கோவத்துக்கு ஆளான நீ என் கையில இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ என்ன நானும் பார்க்க. மிஷார், பெரியவங்களோட வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொல்ல பண்ண பாக்குறியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? இன்ஸ்பெக்டர், அது நான் இல்ல. என் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டியே நடந்து வந்துட்டு இருக்கும் போது புதுசா கல்யாணம் பண்ண பார்க்காம கொண்டு பண்ணது அவன். தப்பு பண்ணது நான் இல்ல இன்ஸ்பெக்டர். அவன் ஷட் அப்.
அரசிம். புரிஞ்சுது இன்ஸ்பெக்டர், புரிஞ்சுது. என்ன மாதிரி ஆளுங்களோட பேச்சு நீங்க எப்பவுமே கேட்க மாட்டீங்க. நாங்க எங்க போனாலும் எங்க சொன்னாலும் எங்கமே எங்களுக்கு நியாயம் கிடையாது. போலீஸ்காரங்க லாயரவங்க எல்லாம் பணத்தை தேடி போற இந்த நாட்டில் எங்களுக்கு நியாயமே கிடைக்காது. என்ன மாதிரி ஆளுங்களுக்காக அவங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு நியாயம் வர்றதுக்காக இந்த நம்ம பர்சமா மாறி ஒரு புது அரசியலை உருவாக்குவேன். அங்க யாரு தப்பு பண்ணாலும் வர வைப்பேன். கேசவா. எஸ் பாஸ். நாளைக்கு ஜமீன்தார் ராகவராயோட பையன் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அங்க கொண்டாட்டமா இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் ராஜா இருக்கக்கூடாது. அந்த சமயத்துல அவன் இந்த பரிசமோட கோட்ல கண்டிப்பா இருந்தே ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் பாஸ். பாபு ராஜா, நீ ஃபாரின்ல இருந்து வந்திருக்கல்ல, அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. நீங்க போங்க டான். நீ சீக்கிரமா வரணும். நான் சீக்கிரமா வந்துடுறேன். பரசுராம், நீ எங்க போனாலும் என்ன மறக்கல, அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேர் மட்டும் இல்ல, நீ எனக்கு பண்ண துரோகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? பரசுராம், நான் சொன்னது கேளு. Shut up! நான் சொன்னதை மட்டும் தான் நீ கேட்கணும். என் பொண்டாட்டிய துப்பாக்கோட சுற்ற உன்ன நீ கொடுத்தது நானும் உனக்கு கொடுக்கணும்ல. பரசுராம், ப்ளீஸ் என்ன ஒண்ணும் பண்ணாத. எனக்கு ஏதாவது நடந்தா என் பொண்டாட்டி பசங்க ஏதோ ஆயிடுவாங்க. ப்ளீஸ் ராஜா, இன்னைக்கு உங்க வீட்டு உங்க குடும்ப பத்தி யோசிக்கிற நீ அன்னைக்கு ஒரு புதுசா கல்யாணம் பண்ணவங்க சுட்டு இருக்க. அதுக்கு நீ இன்னைக்கு அனுப்பி வைப்ப. ஆனா உன்னை கொண்டணுமா இல்லைன்னு விஷயம் நான் முடிவு பண்ண மாட்டேன். அந்த கடவுளை பண்ணுவாரு. இதா பார், இதுல ஒவ்வொரு ரிவால்வர் இருக்கு. ஒரு ரிவால்வருக்கு ஒரு புல்லட் மட்டும் தான் இருக்கு. ஒன்னு எனக்காக, இன்னொன்னு உனக்காக. வேணா வேணா பரசுராம், எனக்கு கொண்டாது. பரசுராம் வேணா, எனக்கு கொண்டாது. பரசுராம், உனக்கு கை வேணா, எனக்கு கொண்டாது. கொண்டாது. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு கொண்டாது. ப்ளீஸ் ப்ளீஸ் பரசுராம். பரசுராம் பரசுராம் பரசுராம். யார் அந்த பரசுராம்? நியாயமா அநியாயம் பாக்குற அந்த அதிகாரம் யாரு கொடுத்திருக்காங்க? அவனுக்கு தோணுவங்களெல்லாம் தண்டிக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்திருக்காங்க? அவருக்கு பிடிக்காதவங்களை தண்டனை கொடுத்து அவனுக்கு பிடிச்சவங்களுக்கு பக்கத்துல வைக்கிறதுக்கு அவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? பணக்கார பசங்களை அடிச்சு நம்மள இருந்து தப்பிக்கு சுத்துற இவனை பிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸுமே இல்லையா சார்? இந்த பரசுராம் ரொம்ப இன்டெலிஜென்ட். நினைச்சது செய்வா, செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆதாரம் இல்லாம போயிடுவோம். நம்ம டிபார்ட்மெண்ட் எவ்வளவு இது பண்ணாலும் பிடிக்கவே முடியல சார். பிடிக்க முடியலன்னு சொன்ன நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்கிற நம்பிக்கை போயிடும். அவனை கண்டிப்பா நம்ம பிடிச்சே ஆகணும். பரசுராம் ஒரு வாட்டி கூப்பிடுங்க. ஓகே சார். மிஸ்டர் பரசுராம், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ ரங்கராவ் சார். இவர் எங்க லாயர். சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், நியாயம் பத்தி அவருக்கு தெரியும். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்ல போறது நான் இல்லை, அவரு. ஐசி, அது விடுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றீங்களா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நியாயமா எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணிட்டு போயிடுவேன். நான் போயிட்டு வரலாம்ல? யூ கேன் கோ. தேங்க்யூ சார். இன்ஸ்பெக்டர் சேகர் சார், நீ சொன்ன மாதிரி இந்த பரசுராம நம்மளால பொடுக்க முடியாது. இவன் கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். யார் சார்? வைசாக் போலீஸ் ஏசிபி மிஸ்டர் விஜய். வாட்? ஆமாங்க சார். அங்க இருக்கிற பணம் நகை எல்லாம் திருடிட்டு போய் வேன்ல ஓடிட்டாங்க சார் அவங்க. நான் உடனே அங்க வரேன். I will smash those bastards.
For more updates, like, comment, subscribe to our channel.